நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர் பேசுகிறேன். இது என்னுடைய 429வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நரநாராயணர். இந்த நரநாராயணர் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாகவதம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜென்ரலாக திஸ் deities are not known. They are not popular in South. வட இந்தியாவில் இமயமலை சாரலில் மட்டும்தான் அவளுக்கு கோவில்லாம் இருக்குது. இப்போ சுவாமி நாராயணன் ஒருத்தர் இந்த குஜராத் சைடு, டெல்லி, எங்கெல்லாம் பெரிய பெரிய அக்ஷர்தாம் கோவில்லாம் சுவாமி நாராயணன் அப்படி பெரிய மகாந்தர். அந்த காலத்தில் அவர் த்ரூ அவுட் இந்தியா கால்நடையாகவே பயிரெல்லாம் பண்ணியிருக்கார். சின்ன வயசு பையன் எப்படி ஆதிசங்கரை போனாரோ அது மாதிரி சுவாமி நாராயணன் பண்ணியிருக்கார். அவருக்கு ஃபாரின்லாம் கூட கோவில் இருக்குது. ஈவன் பிரிட்டிஷ் இளவரசர்லாம் கூட அபிஷேகம் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பான் அவருக்கு சுவாமி நாராயணன். இது மோஸ்ட்லி இவாள்லாம் இந்து மதத்தை சார்ந்தவ, பெரிய பெரிய இவாள்லாம் இருக்கா இல்லையா, இந்த ராஜஸ்தானிஸ் இவாள்லாம் சுவாமி நாராயணனை குஜராத் மெயினாக அவள் வணங்குவாள். இந்த சுவாமி நாராயணன் கோவிலில் மெயின் டேட்டியாக உள்ளே இருக்குன்னா நரநாராயணர் தான் இருக்கும். இந்த சுவாமி நாராயணன் ஒரு மகான் நடப்புங்க. அப்போ சுவாமி இல்லை, பேர் சுவாமி நாராயணன். ஸோ 2 கையோட ஒரு மனிதர் இந்த தலையில் கொண்டையாட்டம் போட்டுருக்கோம். தங்க சிலையை வச்சுருப்பாவா. ஸோ நரநாராயணர் யார்? இந்த நரநாராயணர் பார்க்குறதுங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்தில் வருது வாழ்க்கை. இந்த 24 அவதாரம் பெருமாளுக்கு சொல்லும்போது இந்த நரநாராயணர் அவதாரம் ஒன்று. நரன் நாராயணன் இவன் தர்மர் அப்படி பிரஜாபதி ஒருத்தர். தர்மர் ஒரு மனைவி மூர்த்தி, அவளுக்கு ரெட்டை குழந்தையாக பிறக்கிறாவ. தர்மர் மூர்த்தி அவளுக்கு பிறந்த ரெட்டை குழந்தை தான் நரநாராயணர். இவளுக்கு எங்கே மெயினாக எதிர்க்குன்னா, இந்த முக்திநாத் இதெல்லாம் போகிறா இல்லையா, பத்ரிநாத்லாம், அங்கே யாரோட சிலை இருக்குன்னா நரநாராயணரோட சிலை தான் இருக்குங்க உள்ள. இப்போ நரநாராயணர் யார்? நம்ம சொல்கிறோம், அதாவது இப்போ 2 பேர் அண்ணா தம்பி, ட்வின்ஸவா. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிலைகள்லாம். மார்பிள்லே இருக்கும், தங்கத்தில் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ இவ 2 பேருமே நரன் நாராயணன். இவன் ஒரு இதில் அந்த தர்மன்ற பிரஜாபதிக்கும் அவர் மனைவி மூர்த்திக்கும் குழந்தையாக பிறந்து இவன் வளர்றா. 2 பேரும் தபஸெல்லாம் போகிறான். ஆனால் ஒருத்தனை நரன் சொல்லியிருக்கு. நாராயணன்றது டோட்டல் விஷ்ணு அம்சம், அப்படியே டோட்டலாகவே இருக்கார். நரனில் பாதி தான் விஷ்ணு அம்சம். ஸோ அதனால தான் பிரிக்கிறான், அந்த மாதிரி பாகுபாடை காமிச்சிக்கிறான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கா. தபஸ் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறா. எதனால் அது மாதிரி அந்த கேரக்டரைசேஷன் மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் தெரியலது. அவள் தான் தங்களுடைய அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனனாக பிறக்கிறார். கிருஷ்ணர் தேவகி வசுதேவர் அங்கே அவங்க பிறந்துடுறார் ஜெயிலில். அப்போ திருப்பி கோகுலத்தை வளர்றார், பிருந்தாவனத்துக்கு போகிறார். அப்புறம் கடைசியில் துவாரைக்கு போய் சேர்றார். இவர் அர்ஜுனன் இங்கே பாண்டவாள ஒருத்தராக பிறக்கிறார். ஆனால் இந்த பாருங்கள், பஞ்சபாண்டவா 5 பேர் இருக்கா. ஆனால் கிருஷ்ணன் செலக்டாக அர்ஜுனன் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் ஹிம். இவர் கிருஷ்ணர் சர்வவியாபி மகாவிஷ்ணுவோட அவதாரம்லாம் சொன்னாலும் விட்ட குறை தொட்ட குறை தான் அது சொல்லியிருக்குது. இப்போ நம்ம கூட பார்க்குறோம், ஒரு கும்பலில் பார்த்தா திடீர்னு ஒருத்த பார்த்து நமக்கு மனசில் பிடிக்கும், அவள்கிட்ட பேசணுன்ட்டு. அவளே பேசலான்னு கூட நம்மளே போய் வாலண்டியராக போய் அவள்கிட்ட போய் ஐ எம் ஸோ அண்ட் ஸோ கிளாட் டு மீட் யூலாம் சொல்கிறோம். இது ஏன்னா முந்தின ஜென்மத்தினுடைய விட்ட குறை தொட்ட குறை சொல்லியிருக்கு. ஈஸியாக கண்டுபிடிச்சா நம்ம மைண்டு வெரி பவர்ஃபுல். இந்த ஆன்மா சக்தி எல்லாம் இர்ரெஸ்பெக்டிவ் கேஸ்ட் கிரேடாக திருப்பி சொல்கிறேன். இந்த ஆன்ம சக்தின்றது ரொம்ப அளவிட முடியாதது. இந்த பிரபஞ்ச சக்தியோட ரிலேட் பண்ணிட்டு டக்குன்னு அது ஐடென்டிஃபை பண்ணிவிடும் மனுஷால். இல்லைனா எங்கேயோ இருக்க பார்க்குற ஆளை ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறோம், முதல்ல பார்க்குறோம், அவன் மேலே ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது. ஏன்னா விட்ட குறை தொட்ட குறை தான். அந்த நேரத்தில் மீட் பண்ணணும்னு விதிக்கப்பட்ட கர்மா அது அவளை. சரி, ரொம்ப நம்மகிட்ட பாசியாலாம் இருப்பாள். எத்தனையோ நெடுநாள் பழகி ஆளாலும் பழக ஆரம்பிச்சிடுவாள். அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் ஆறான். ஏன்னா பஞ்சபாண்டவாள தர்மர் இருக்கார், பீமன் இருக்கான், அர்ஜுனன், நகுலன், சகாதேவனில் கிருஷ்ணர் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் அர்ஜுனான அதுதான். ஸோ கிருஷ்ணர் இந்த சுபத்ரா ஷீ இஸ் கெட்டிங் மேரிடு. ஏன் அது அகெயின் அண்ட் அகெயின் இந்த 5 பேரில் இவனை தான் செலக்ட் பண்ணுற. அர்ஜுனன் அழகானவன், வீரமானவன், அதெல்லாம் வேறு.
Apart from that, Krishna himself likes Arjuna because he was Naran in the previous birth and he was Narayana in the previous birth. ஸோ அது வந்து வராவா திருப்பியாவா. ஸோ இந்த சுவாமி நாராயணன் டெம்பிளில் இவா மூலஸ்தானத்தில் இவா தான் இருப்பாள், நரநாராயணன் தான் இருப்பாள். இவாளை பற்றி சில பாகவத்தில் சில படங்கள் காமிக்கிற மாதிரி. இது வந்து மூலஸ்தானம், இது நரநாராயணர். இது மகரிஷிக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாவா நரநாராயணர். டக்குன்னு பார்த்தா அளவுக்கு சவாட்ருக்கு பார்த்தா அது மேலுக்கு நாராயணன், கீழக்கு நரன். அவள் தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனாகவும் மாறுறான். வேறு 2 பேரும் சங்கு ஊதுறா பாருங்க. கிருஷ்ணர் ஊதுறது பாஞ்சசன்யன்ற சங்கு, தேவதத்தம்ன்ற சங்கு இவர் ஊதுறார். மேலே யார் தெரியுதா உங்களுக்கு? நரனும் நாராயணனும். அப்போ அது தீஸ் பீப்புள் ஆர் தி இன்கார்னேஷன் ஆஃப் நரன் நாராயணன். ஸ்ரீமத் பாகவத்தில் பார்க்கும்போது இவாளை பற்றி தர்ம பிரஜாபதின்ற மூர்த்திக்கும் பிறந்தவான்னு காமிக்கிறது. நாரத மகர்ஷியும் ஒரு தடவை இவாளை வந்து காட்டில் மீட் பண்ணி அவளை வணங்கி, நான் நாரதருக்கும் கனெக்டிவிட்டி இருக்கேன். அவர் பிரம்மபுத்திரார் இருந்தாலும் நாரதர் இஸ் மோஸ்ட் கனெக்டட் வித் விஷ்ணு. ஸோ இவாளை விஷ்ணு ஸ்வரூபம் தெரிஞ்சுது அவருக்கு. காட்டில் வந்து ஒரு மகரிஷி வந்து நம்ம வணங்குறாரு வாழை, நரன் நாராயணர் 2 பேரையும். அதே மாதிரி இந்த அப்சரஸ் எல்லாம் வந்து ஆடுறா பாருங்க, தேவகன்னிகைகள்லாம் வந்து கொண்டாடுறா, இவாளும் டான்ஸ் ஆடுறா. அவள் தலைமையில் பாருங்க தேவர்கள்லாம் இருக்கா. தேவ யட்சர கந்தர்வ கிண்ணற, அதாவது தேவர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், கிம்புடர்கள், வித்யாதரர், வானரர். வானரர்னா வானரம். வானருக்கு அடுத்துதான் நம்ம ஸ்டேஜ் நரர் அப்படி வருது. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருட வித்யாதர வானர நர. இவாளை சொல்லும்போது நிறைய மேற்கோள் காமிக்கிறார். இந்த நரன் நாராயணனை பற்றி சொல்லும்போது நிறைய இது இருக்குது இவாளை பற்றி. இப்போ 2 பேரும் இமயமலையில் தபஸ் பண்ணுறா. ஒருத்தர் பாருங்க நீல கலர்லேயே இருக்கார், அவர் தான் நாராயணர். இவர் வெள்ளை கலர் இருக்குது நரன், அந்த ஸ்கின் கலரில் இருக்கிறது. பட் ஈக்குவலி பவர்ஃபுல். பட் 1 பர்சன் இஸ் டோட்டல் விஷ்ணு அவதாரம். அவர் இன்னொருத்தர் வந்து மனுஷ அவதாரம் கலந்து நாராயணன் விஷ்ணு அவதாரம் மொத்தமே. இவர் வந்து மனிதனுடைய பண்புகள் வந்து பாதி இறையம்சம் இருக்குது யார்கிட்ட, நரன்கிட்ட. இவாள் தான் வந்து பத்ரிநாத், முக்திநாத்தெல்லாம் வந்து பத்ரிநாத்தில் மெயினாக போனால் உள்ளேயே இருக்குது. இதற்கு வந்து இவாளுடைய சிலை தான் இருக்காங்க. அந்த நாராயணர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நரநாராயணனுடைய இதுதான் அது. அந்த பிரதேசத்தில் அவள் தபஸெல்லாம் பண்ணியிருக்கா ஆதி காலத்தில். அவள் வந்து பிரஜாபதியோட பிள்ளைகள் இவள் 2 பேருமே. ஸோ வெரி பவர்ஃபுல் பர்சன். அந்த காலத்தில் இவள் தபஸ் பண்ணும்போது மகரிஷிகள்லாம் வந்து இது பண்ணி they were clearing the doubts and all that. பட் இவா கிட்ட தான் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரோட தோழரான இவரை அனுப்புகிறார் பின்னாடி. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருப்பேன், இந்த துவாரக்கையே கடையில் மொழிக போகிறது அப்படின்ட்டு கிருஷ்ணர் தன்னுடைய நண்பனை அனுப்பிச்சி வைக்கிறார். இப்போ சொல்லு பத்ரிகாப்சத்தை இப்போ சொல்கிறார் அவரை. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு நிறைய தோழர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான தோழர் அவர் வந்து பத்ரிகாப்சத்தை அனுப்பும்போது நரநாராயணரை பார்க்க தான் அனுப்புகிறார். அங்கே போய் தபஸ் பண்ணி அவர் முக்தி அடைஞ்சார் சொல்லப்படுறது. இதில் மகாபாரத்திலையும் சரி பாகவத புராணத்துலேயும் வருது அந்த கதை. ஸோ இந்த நரநாராயணர் தான் வந்து தர்ம பிரஜாபதி மூர்த்திக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள். நம்ம தெரியணும், அந்த பீங்க சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறான்னு சொன்னால் பற்ற பத்தாது.
அந்த ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம. கேரக்டரைசேஷன் அந்த பேர்லாம் தெரிஞ்சால் தான் நல்லது நமக்கு. யாரோ ஒருத்தர் உண்மையாக சொல்கிறேன், சில இடத்த வெக்கப்படணும் நம்ம. நிறைய பேருக்கு விஷயங்களே தெரியல. பஞ்சபாண்டவானா பஞ்சபாண்டவா கட்டுக்காலாட 4 சொல்லிட்டு 3 காமிச்சா என்ன செய்ய முடியும்? 3ஆம் கேட்ட கூட டக்குன்னு எடுத்துட்டு 2 4 அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் தெரியல ஜனங்களுக்கு வந்து. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன். என் டாக்டர் வந்து கேலி பண்ணியிருந்தா, ஏதோ ஒரு இது காமிச்சா, ஒரு ட்ரெயின் சீன் ஆட்டம். அந்த நார்த் இந்தியெலாம் உட்காந்துருக்கணும். உனக்கு தெரியுமா, உன் யூடியூப் எத்தனை பார்க்குற 100 பேர் பார்க்குறாளா, இது பாரு என்னவோ எத்தனோ மில்லியன் பேர் பார்த்துருக்கா இந்த இதுதான் லைக் பண்ணுறா ஜனங்க அப்படின்னு அவட செகண்ட் ஆர்டர் வந்து. அந்த மாதிரி காலம் அந்த மாதிரி இருக்குது. நோபடி வாண்ட்ஸ் டு லேர்ன் தீஸ் திங்ஸு. அதனால் இதனால் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அசட்டுத்தனமாக பேசுகிறான் பாட்டுக்கு, அதை மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா. அதில் வந்து எந்த மெசேஜும் சொல்லப்படல, சும்மா டைம் பாஸிங் ஆரம்பிச்சு. அது எத்தனை 17 மில்லியன் பீப்புள் அவன் சப்ஸ்கிரைப்ஸு எத்தனையோ மில்லியன் இருக்குது. இதுக்கடி அவனுடைய இதெல்லாம் நேம் த பர்சன் எனக்கு ஞாபகம் இல்லை. முதல்ல அவன் காமிச்சா கொண்டு வந்து, இன்னமும் பெருசாக நீ பேசுகிறேன்றிய, திருப்பி சாமி போது யார் பார்ப்பா, இதுதான் பார்க்குறான்னா. காலம் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை இறையை பற்றி சொல்லணுன்னா கேட்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கணும் இல்லையா? பட் அதனால தான் நான் திரும்ப வாசகாலை கேட்டுக்கிறேன், குழந்தைகளில் கொஞ்சம் சொல்லுங்க. அட்லீஸ்ட்டு ராமாயணம் மகாபாரதன்ட்டு இல்லைன்னா ராமருக்கு சீத்தைக்கு ராம சித்தப்பான மாதிரி ஆகிடும். அப்படி தான் இருக்குது காலங்கள். ஸோ அது ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. சில நேரத்தில் இது தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் படிக்க தெரியல, நிறைய குழந்தைகளுக்கு தமிழே வரல. நான் கூட சொன்னேன், மருமாள்லாம் இருக்கா, அப்ராடில் இருக்கா, குழந்தைகளை முதல்ல தமிழ் படிக்க சொல்லுங்கன்னு. இல்லை மாமா, எழுத்து கூட்டி நான் படிக்கிறது. நாங்களாம் பெரிய ஸ்கூல்லாம் படிக்கலை, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் திருத்தணியில். அழகாக சரளமாக தமிழ் படிக்க தெரியணும் இல்லையா? அது பார்த்த உடனே இப்போ மட்ட படிக்க வேண்டாமா? எப்படி தெரியலன்னு அது மட்டும் எனக்கு புரியாத புதிராக இன்னி வரைக்கும். இல்லை பசங்கள்லாம் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கா. அது அங்கே பசங்கள்லாம் மக்குன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்து பசங்களை தே ஆர் ட்ரைங் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். டு இந்த ஃபோன்லேயே 1.5 வயசு குழந்தையே வச்சுட்டு டிக்கெட் பண்ணுறது, என்னவோ சிரிக்கிறது எல்லாம் பண்ணுறது. ஆனால் ஏன் தமிழ் மட்டும் இந்த மொழியை வந்து கவர்மெண்ட் என்ன செய்யும் சொல்லுங்கள்? பேரண்ட்ஸ் தான் பண்ணணும், அதெல்லாம் சொல்லித்தரணும். தாய்மொழி தமிழ்னு சொன்னே பீத்திண்டா பத்தாது. அட்லீஸ்ட்டு இந்த அந்த காலத்துலலாம் வந்து பெரிய எழுத்து இந்த விக்ரமாதி கடை தினத்தந்தி தான் பெருசாக போட்டுருவான். தினத்தந்தியை பார்த்து தமிழ் அப்படியே அதையாக வாங்கி வைன்னு சொன்னாங்க. இப்போ தினத்தெல்லாம் பேப்பரை தினம் பார்த்தாலே எழுத்து கூட்டி படிச்சிடலாம். நான் பேப்பரை வாங்க மாட்டேன், புக்கு வாங்க மாட்டேன். ஒன்லி இது லேப்டாப்பும் கிண்டில் ஒன்று வச்சுட்ருக்கா, அதை படித்தா போல. அது எத்தனை 1000 புக்கு இருக்குது. அது எத்தனை 1000 புக்கு, அந்த புக்கு பேர் தெரிஞ்சாலும் கிண்டில் போக முடியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்குன்றது சரி நசட்டு. ஸ்ரீமத் பாகவதம் புக்கு, ராமாயணம் புக்கு, வால்மீகி ராமாயணம், அது எண்ணி ராமாயணம், இல்லை அப்போ அதே மாதிரி வியாச பாரதம், சக்கரவர்த்தி திருமகன், இதை வந்து வியாசர் விருந்தன் போட்டு ராஜகோபாலாச்சாரி. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது கேரக்டரைசேஷன் வயசே போயிட்டு இருக்கும். ஹோல் கதையே வந்துடும் முடியும். ஹோல் மகாபாரதம் ஒவ்வொரு கேரக்டராகவே டிஃபைன் பண்ணியிருப்பார் ஒரு ஃபியூ பேஜஸ்க்கு. அது வந்து அவ்வளோ அழகாக அது எப்படி எழுதினாருக்கு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஹோல் மகாபாரதமும் அந்த ராஜகோபாலாச்சாரியோட இதில் வந்து நல்லா வந்துடும். அது அந்த அந்த புக் ஈவன் டுடே ஐ ஹேவிங். கிட்டத்தட்ட என் காலத்தில் 50-60 வருஷத்துக்கு மேலே இருந்து அந்த புத்தகம். வியாசர் விருந்தின் பேர். பழைய காலத்து படங்களும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், நரன் நாராயணர் 24 அவதாரத்தில், பெருமாள் அவதாரத்தில் அது ஒன்று. ஸ்ரீமத் பாகவத்தில் அவருடைய கதையை சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கிறது. இவாளும் வந்து பார்க்குறா, அவர்கிட்ட பேசுகிறா. யார்? சனகர், சனாதன சனத்குமாரை பார்க்குறா. நாரத மகரிஷி வந்து அவரோடலாம் அளவிடுறார். கிருஷ்ணனுடைய தோழரான இவரும் வந்து இங்கே வர்றார், இங்கே பத்ரிகாசிரமத்துக்கு வந்துடுறார். பத்ரிகாசிரமத்தில் தே லீவ்டு. அதனால தான் பத்ரிநாத்துக்கு போகிறா, ஜனங்கள்லாம் போகிறாள். பத்ரிநாத் மகாவிஷ்ணுவோட அவதாரமான நரநாராயணர் வசிச்ச இடம், அது தபஸ் பண்ண இடம் பத்ரிநாத். ஸோ அதனால தான் பத்ரிநாத்தை தரிசனம் பண்ண போகிறா. முக்திநாத்தும் போகிறா. இதெல்லாம் எதுக்காக போகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அவள் வந்து 24 அவதாரத்தோடைய ஒரு அவதாரம். அது ரெண்டு சேர்த்து ஒரு அவதாரமாக சொல்கிறா.
2 அவதாரமாக சொல்ல. அவள் வந்து எப்படி வந்து அஸ்வினி தேவா வந்து நாசாட்சியா தஸ்ரா அந்த ட்வின்ஸ் வந்து எப்படி அஸ்வினி குமாரர்கள் சொல்கிறாளோ அது அஸ்வினி தேவர்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி நரநாராயணரும் அது வந்து டோட்டல் ஃபார்ம். அது நரன் நாராயணர். ஒருத்தர் நாராயண 100% அம்சம், ஒருத்தர் 50% நரன் அம்சம் கலந்தது. அவர் தான் வந்து அர்ஜுனனாக அடுத்த பிரிவு எடுக்கிறார். நாராயணர் அம்சம் அப்படியே எடுத்துடுறார், கிருஷ்ணராவதர் எடுக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த பாகவதத்துலேருந்து இந்த போர்ஷன் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது 15வது நாளுக்கு உண்டான கதையை எடுத்துக்கணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பார்க்க நான் இந்த ஒரு 68லேருந்து 70க்கு வரத்துக்கு 3 நாள் ஆகுது. கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் நேயர் இருந்தால் தான் நான் வந்து பேச முடியும். அது பார்க்குறதுக்கு அது சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்னா எடுத்து பண்ண முடியும் நான். ஸோ என்னோட இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் இருக்குது. இப்போ நான் 2வது வால்யூம் தான் பார்த்துட்டு இருக்கேன். 7 புக்கு மொத்தம் அது. ஸோ பிட் கதை தான் சொல்கிறேன். நான் வந்து தொடர்ச்சியாக அதை சொல்லலை. அதில் வர சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் டைம் வந்து 15 to 20 மினிட்ஸ் தான். மேக்ஸிமம் 18 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சு 15 மினிட்ஸ் இப்போ 16 மினிட்ஸ் இன்றைக்கி முடிச்சிடுறேன். அதை இதோட நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.